பெரிய லெவல் எதிர்பார்ப்பு. கேம் சேஞ்சர் எது? இன்ஃபேக்ட் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து முத நாளே போட்டு அட்வான்ஸ் புக்கிங்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா மதகத ராஜா. அது எந்த அளவு பெரிய சாதனைன்னா 12 வருஷம் முன்னாடி வந்த படம் இன்னைக்கு வந்து ட்வீட்ல என்ன கமெண்ட் தெரியுமா? கலர் கிரேடிங் ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, கலர் கிரேடிங் நல்லா இருக்கா, எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. அப்போ எந்த அளவு அந்த படம் ரெலவெண்டா இருக்கு பாருங்க. அப்போ 12 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஃபிலிம்ல எடுத்தது, அது வந்து டிஜிட்டல் எடுக்கல, ஃபிலிம்ல எடுத்தது. அந்த ஃபிலிம்ல வந்து குவாலிட்டி இன்னைக்கும் ஃபிலிம் வந்து என்னைக்குமே குவாலிட்டி குறையாது. அதனாலதான் ரீக்ரியேஷன்ல நல்ல படங்கள் நல்லா வருது பாத்தீங்களா, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. எதெல்லாம் ஃபிலிம்ல எடுத்தாங்களோ அதெல்லாம் 6K குவாலிட்டி. இப்ப அந்த குவாலிட்டி அப்படியே பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அதை விட எல்லாம் சொல்றாங்க சந்தானம் எப்படி எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா சந்தானம் கவுண்டர் கொடுத்து என்டர்டெயின் பண்ணி நம்ம படம் பார்க்கல. அவர் வந்து அவர் ஹீரோவா பண்ணும்போது நம்ம அவருக்கான லிமிடேஷன் இருக்குல்ல, அவர் ஒரு ஸ்டேஜ் மேல பண்ண முடியல. ஆனா இந்த படத்துல கம்ப்ளீட் என்டர்டெயின் பண்றாரு. விஷால் அவர்களுடைய அந்த 8 பேக் அப்படின்றதும் லுக்கும் சரி எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. சுந்தர் சி சார் மினிமம் கேரண்டி டைரக்டர். அதாவது எப்படின்னா அர்த்தம்னா குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டி, அதிகபட்சம்ன்றது வரும். ஆனா குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் இலேரிசா ஜாலியா 2.5 மணி நேரம் படம் போயிடும்பா, நம்மள என்டர்டைன் பண்ணிடுவார் அப்படின்னா அது சுந்தர் சி சார். இந்த படம் ஒரு பெரிய வினரா மாறும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுமா இண்டஸ்ட்ரி. கேம் சேஞ்சர் எது? ஏன் கேம் சேஞ்சர்னா 12 வருஷம் ஆனாலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வச்சுங்களேன், படம் நீங்க வந்து ரெலவெண்டா எடுத்துருந்தீங்க வச்சுங்களேன், எந்த காலகட்டத்திலும் பேசக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஓடும். டைம்லெஸ் படங்களுக்கு டைமே கிடையாது. எத்தனை வருஷம் வந்தாலும் நம்ம அந்த படத்தை பார்த்து ரசிச்சே இருப்போம்ல. அப்படி ஒரு படமா இந்த படம் நாளைக்கு இருந்தது வச்சுங்களேன், ஆடியன்ஸ் மத்தியில எந்த ஒரு மிக்ஸ் டாக்கும் வராம இப்படி ஒரு பாசிட்டிவான டாக் வந்துடுச்சுன்னா பெரிய லெவல்ல கேம் சேஞ்சரா மாறும். அப்போ ஸ்டக்கா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ ஸ்டக்கான படங்களும் வந்துடும். இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹிட் கிடைக்கும். ஸ்டக்கான படங்களும் இனிமே எல்லாரும் நம்பிக்கை கான்ஃபிடன்ட் வரும், வந்துடும். மதகத மாதிரி இந்த படம் ஓடிடும் அப்படின்னு. இப்போ ரீ ரிலீஸ்லயே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் இது பாத்தீங்கன்னா கில்லி. இந்த வருஷம் வந்து டாப் கலெக்ஷன்ல கில்லி ஒரு படம் சொல்லும் போது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா என்னடா இது ரீ ரிலீஸ்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷனா அப்படின்னும் போது ஒரு கேம் சேஞ்சரா ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம் சேஞ்சரா மதகத ராஜா வரும்னு எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு தான் அதனுடைய ரியல் ரிசல்ட் வரும். ஆடியன்ஸ் மத்தியிலும் கிரிட்டிக் மத்தியிலும் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரதை பொறுத்து அந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு கேம் சேஞ்சரா மாதிரி தான் வெயிட் பண்ணி. இஸ் பேக் நத்திங் டு வரி. நான் நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பேசினேன், ஆஃபீஸ்ல பேசினேன். எல்லாருமே சொன்னாங்க அந்த நாள் மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அவர் வந்து தைரியமா வந்திருக்கு. அவர் வரவனா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, பேண்டா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வரேன். ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் தான் பிளான் பண்ணாங்க அந்த படத்துக்கு, வேற ப்ரொமோஷன் ஈவெண்ட்டே இல்ல. ஒரு ஈவெண்ட் எல்லாருமே அந்த தேதியை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் மாத்த முடியாது. சோ அந்த தேதியை நான் வந்தே ஆகணும். எனக்கு வந்து ஜோரா இருக்கு, நான் 102 டிகிரி ஜோரா இருக்கு, குளிர் ஜோரா இருக்குன்னு நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல. பாத்துக்கலாம், எங்க ஆடியன்ஸ் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க வந்தாரு. இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுவே பெரிய லெவல்ல பேச்சு பொருளா இருக்கு இந்த படத்துக்கு. ஆமா ஓகேங்களா. அதாவது என்னடா இது விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாமே நன்மைக்கு தான், நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான், ஆல் இஸ் ஃபார் குட். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய அந்த ஒரு இது வந்து ஒரு எல்லார் மத்தியிலையும் அவரை பத்தி ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து அதெல்லாம் போயிடுச்சு. திருஷ்டி சொல்லுவாங்க சுத்தி போட்ட மாதிரி அந்த ஒரு நிகழ்வுல வந்து திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டாங்க. அவர் இஸ் பேக் டு நார்மல். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காரு, ஜாலியா சிரிச்சு பேசியிருந்தாரு, நான் கூட பேசினேன். எல்லாருமே அவர் திருப்பி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சப்போர்ட் என்ன தெரியுமா, மதகத கிடைக்கிற வெற்றி. கண்டிப்பா மதகத வெற்றி அடைஞ்ச உடனே நீங்க பார்க்க போறீங்க பிரஸ் மீட் வச்சு அவர் எப்படி கொண்டாட போறாரு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க என்னடா இது இப்போ இப்படியா சொல்லுவாங்களே இந்த வீடியோல போடுவாங்கல்ல, few days later அப்படின்னு நீங்க வீடியோ போடுறீங்களா இல்லையா பாருங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆளால் ஒரு தராசு வச்சுட்டு வந்து படம் பாக்குறாங்க. இப்போ அந்த தராசுல வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு டிசப்பாயின்மெண்டா அது வருது. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா நம்ம எப்படி படம் பார்க்கணும்னா, இப்போ வந்து நீங்க வந்து கேம் சேஞ்சர் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், அது ஒரு தெலுங்கு படம், ராம் சரண் நடிச்ச ஒரு தெலுங்கு படம், நம்ம சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பத்தி நான் பார்த்ததே எதுக்காகனா, நான் போய் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே, அதாவது 9 o'clock ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் 9:45 ஷோக்கு போயிட்டேன். எனக்கு காரணம் என்னன்னா, சங்கர் சார் எப்படி தெலுங்குல கரெக்டா ஃபிட் ஆயிருக்காரா, ஏன்னா தெலுங்கு மார்க்கெட் வேற, தமிழ் வேற, அந்த சென்சிபிலிட்டிக்கான ஒரு படமா பண்ணியிருக்காரா. அடுத்தது வந்து நம்மள எங்கேஜிங்கா, அவருடைய கிராண்டஸ் நம்மளுக்கு தெரியும், எங்கேஜிங்கான ஒரு எமோஷனல் ஸ்டோரி கொடுத்துருக்காரா, புதுசா ஏதாவது விஷயம் இருக்கா இதுல அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கிராண்டியர், ஆக்ஷன் சீக்வன்ஸ், கான்செப்ட் எல்லாமே நிறைய பிடிச்சிருந்தது. ஓகே, சில விஷயங்கள் நம்மளுக்கு உடன்படாம இருக்கலாம், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம். பட் ஆனா அதை வந்து நான் தமிழ் ஆடியன்ஸா பார்த்து கருத்து சொல்ல விரும்பல. தெலுங்கு ஆடியன்ஸா அந்த ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 180 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு. யாரு, வெங்கடேஸ்வரா சினி கிரியேஷன்ஸ் 186 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க முதல் நாள் கலெக்ஷன் சொல்லிட்டு.
இப்போ வந்து அது பெரிய டிபேட்டே உருவாக்கி இருக்கு. அதாவது ட்ரேட் எல்லாமே என்ன சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க, 186 கோடி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஆளாள்கள் பண்றாங்க. என்ன பொறுத்தவரையும் இதுல நம்ம கமெண்ட் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் ப்ரொடியூசரா அவர் எவ்வளவு கலெக்ஷன் சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கு அவர் உரிமை இருக்கு, அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஒரு படத்துக்கு வந்திருக்குன்னா அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க தானே. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண தவிர மிக்ஸ்டு டாக் நீங்க வந்து உங்க தராசவை கொண்டு போயிட்டு தெலுங்கு படத்துக்கு போடக்கூடாது என்னோட பாயிண்ட். அடுத்து நீங்க வணங்கான் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து வணங்கான் படத்தை வந்து நான் பாலா சார்கிட்ட வந்து வேற விதமான படத்தை எதிர்பார்க்கல. நான் வணங்கான் மாதிரி தான் எதிர்பார்த்தேன்.